ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் சோஷியல், அதாவது ரிசர்ச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ண பார்த்திங்கன்னா ரிசர்ச் கேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ரிசர்ச் கேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து researchgate.net அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நம்ம போயிடுவோம். இப்போது இந்த ரிசர்ச் கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஆர் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இந்த ரிசர்ச் கேட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இங்கே ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கனெக்ட் வித் லிங்க்டின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த கனெக்ட் வித் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த ஜாயினிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த ஜாயின் ஃபார் ஃப்ரீ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து அகடமிக் ஆர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன், கார்ப்பரேட் கவர்மெண்ட் ஆர் என்ஜிஓ, இல்லைனா மெடிக்கல் ப்ரொஃபஷனலா அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது நாட் அ ரிசர்ச்சர். ஸோ இது வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த அகடமிக் ஆர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி இன்ஸ்டியூட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து கார்ப்பரேட் அல்லது கவர்மெண்ட் ஆர் என்ஜிஓஸ் அவங்க வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் வந்து நாட் அ ரிசர்ச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஜேர்னலிஸ்ட்டு, சயின்டிஸ்ட், சிட்டிசன்ஸ், யாராவது ரிசர்ச் பண்ணி டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிறனால நான் வந்து எதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அகடமிக் ஆர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த 4 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கான அப்ராப்ரியேட் கேட்டகரியில் கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து அகடமிக் ஆர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஷோ வேர் யூ கேன் கண்டக்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் ஏதாவது அஃபிலியேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட்டு எஸ்எம்இடி அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் மெயில் ஐடி, அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனுடைய @ அப்படிங்கிற அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டியூஷன் இது இருக்கும், நேம் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த இன்ஸ்டியூஷன் மெயில் ஐடி வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், யுவர் இன்ஸ்டியூஷனல் இமெயில் இஸ் அ குயிக் வே ஃபார் அஸ் டு வெரிஃபை தட் யூ ஆர் அ ரிசர்ச்சர், என்டர் இன் டு கெயின் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் டு Researchgate அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டியூஷன் மெயில் ஐடியாக இருந்துச்சுன்னா இனிமேல் ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த Researchgateல வந்துட்டு லாகின் க்ரியேட் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நான் இங்கே ஜிமெயில் ஐடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திஸ் இமெயில் ப்ரொவைடட் பை நாட் பி கரெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா இது நம்ம அகடமிக் ஆர் ஸ்டூடெண்ட் லாகினில் போகும்போது கண்டிப்பாக வந்து இன்ஸ்டியூஷன் அல்லது ரிலேட்டடாக, அதாவது நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டியூஷன் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் தான் நீங்கள் வந்து வருவீங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஒரு ஆத்தர்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் பேப்பர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் இங்கே டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேப்பருக்கு நீங்கள் ஆர்த்தராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐ எம் த ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா திஸ் இஸ் நாட் மீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுதோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நேமில் இருக்கிறாங்க, அதனால் அது உங்களுடைய பேப்பரா அப்படின்னு சொல்லிட்டு Researchgate வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுது. பட் நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆர்த்தர்ஷிப் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஐ எம் த ஆர்த்தர்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா திஸ் இஸ் நாட் மீன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரெக்வஸ்ட் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட். இப்போ வந்து உங்களுடைய கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில், அதாவது சீனியர் ரிசர்ச்சரா அல்லது ப்ராஜெக்ட் லீடரா அல்லது PhD ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துங்க. நான் வந்து PhD ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் உங்களுடைய யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் லெவல் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய எஜுகேஷன் லெவல் என்னங்கிறத நீங்கள் இங்கே சொல்லலாம். அடுத்து வந்து யுவர் பப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, நீங்கள் வந்து ஏதாவது பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ ஹவ் பப்ளிஷ்ட் ரிசர்ச் பிஃபோர் அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன் மை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் டு பி பப்ளிஷ்ட் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லலாம். ஐ ஹவ் நெவர் பப்ளிஷ்ட் பிஃபோர் அண்ட் ஐ எம் நாட் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன் பப்ளிஷிங் எனிதிங் அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து Researchgate சொல்லலாம்.
சொல்லிவிட்டு ரெக்வஸ்ட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச்கேட்டில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட்டாகவே லாகின் பண்ணி பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க. நான் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறனால நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ரிசர்ச்கேட்டில் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிறனால நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய பேஜ். ஸோ ரிசர்ச்கேட்டில் என்னுடைய பேஜ் இதுதான். ஸோ இந்த உங்களுக்கும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேஜில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது வந்து ஹோம் பேஜ். அடுத்து வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ். அதாவது இந்த ரிசர்ச்கேட்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதாவது ஜாப் அவைலபிள் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க விச் இஸ் ரிலேட்டட் டு த ரிசர்ச். அது நீங்கள் வந்து அந்த ஜாப் டெஸ்கிரிப்ஷன் வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக சொல்ல போனால் இது ஒன்லி ஃபார் ரிசர்ச் அல்லது ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஜாப் கேட்டகரி எல்லாமே ஒரு ரிசர்ச் ரிலேட்டடாக தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் மெயில்ஸ், அதுக்கப்புறம் மெசேஜஸ் அப்படி இருக்கும். இது வந்து என்னுடைய ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் இது வந்து ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரிசர்ச் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஹோம் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அட் ப்ரெசென்ட் வந்து என்ன வந்துட்டு நடந்துகிட்ருக்கு, அதே சமயம் என்ன மாதிரியான ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய COVID-19 அந்த கிரைசிஸ் வந்து அதை பற்றின ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ நமக்கான மெசேஜஸ் எல்லாம் வந்து இங்கே சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அப்புறம் சஜஷன்ஸ், நமக்கான ரிசர்ச் சஜஷன்ஸ் வந்து இங்கே காட்டுவாங்க. அதில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான ரிசர்ச், அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கில் டிமாண்ட் இன் IT எனேபிள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்க்குறேன்னா படித்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ரிசர்ச் பீப்புள்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான் நீங்கள். ஆனால் பட் இதில் ரிசர்ச்சர்ஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்கள வந்து பேஸ் பண்ணி அவங்களுடைய ரிசர்ச் பேஸ் பண்ணி அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் படிக்கலாம், அல்லது அவங்களுடைய ஆர்டிகல்ஸில் நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்கலாம். அதே சமயம் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்த பேப்பர் வந்து இதில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அதை வந்து அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் வந்துட்டு ஹோம் பேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர் த கொஸ்டின் இஸ் பீன் ஆஸ்க்ட். அதாவது நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட கேட்கலாம், அல்லது ஒரு டிஸ்கஷன் வந்து நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் வந்து ஆஸ்க் டெக்னிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் வந்து நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிசர்ச் இருக்கவங்களோட ஒரு டிஸ்கஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து கொஸ்டின்ஸ் வி திங்க் யூ கேன் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்கிற கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதாவது விச் இஸ் ரிலேட்டட் யுவர் இண்டஸ்ட்ரி. அப்புறம் கொஸ்டின்ஸ் யூ ஃபாலோ. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸு. அப்புறம் இது வந்து கொஸ்டின்ஸ் விச் இஸ் யூ ஹேவ் ஆஸ்ட். நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அல்லது நீங்கள் புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா ஆஸ்க் டெக்னிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொஸ்டினை டைப் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் வந்து எதுக்காக கேட்குறீங்க அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் மாற்றக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், டூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் வந்து இது பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வாட் இஸ் யுவர் கொஸ்டின் அபவுட் அப்படின்னு இங்கே 2 செக் பாக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஏதாவது ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணி கூட நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்கலாம். இது என்னது, இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து இங்கே ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியும். அடுத்து வந்து ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அதே மாதிரி தான். ஒரு டைட்டில் கொடுத்து டெஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைல்ஸை ஆட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டிஸ்கஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ரிசர்ச்கேட்டில் இருக்குது. ஸோ இதான் வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். ஜாப்ஸ் அதே மாதிரி தான். ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் இண்டஸ்ட்ரி, அதாவது உங்களுடைய கரிக்குலம் பேஸ்ட் ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச்கேட் என்ன பண்ணுதுன்னா
உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுது. அதாவது இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஜாப் லிஸ்டிங்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த ஜாப் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம், அதாவது புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஜாப் லேப் வச்சுருக்கீங்க, ரிசர்ச் லேப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லேபுக்கு வந்து ரிசர்ச் பர்சன்ஸ் வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து ஜாப் கொடுத்து ஜாப் போஸ்டிங் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த முதல்ல இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், இது வந்து மெயில்ஸ், இது வந்து சேட் திங்ஸ், மெசேஜஸ் அந்த மாதிரி. இது வந்து ப்ரொஃபைல். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் Researchgateல. அதில் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். அதில் வந்து உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் வந்து நான் காட்டுறேன். பார்த்துட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஸோ இதில் அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு என்னுடைய ப்ரொஃபைல் ஓவர்வியூ, அப்புறம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கோர் அண்ட் ஃபாலோயிங். ஸோ இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, அப்புறம் என்னுடைய ஸ்கோர்ஸு, அப்புறம் ஸ்டாட்ஸு, நான் எந்த அளவுக்கு வந்துட்டு எபிலிட்டியோட ரிசர்ச்சில் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது, அப்புறம் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் என்னுடைய ரிசர்ச்சஸ். ஸோ இது என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ் அப்படிங்கிறனால இது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட், சிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது கைண்ட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் ஃபாலோயிங் பேஜ் மாதிரி தான். அதாவது நீங்கள் யார் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற அந்த டோட்டல் திங்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜில் நீங்கள் என்ன டேட்டா அப்டேட் பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரிசர்ச் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆட் நியூ ரிசர்ச் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் வந்து அது ஜாயின் ஆகிடும். ஸோ வாட் எவர் யூர் டூயிங் அது உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜில் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிசர்ச், இதில் ரிசர்ச் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது, அதனுடைய டீட்டெயில்ஸ். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயம். அடுத்து வந்து ஸ்டாட்ஸ். இந்த ஸ்டாட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இதில் காட்டுவாங்க Researchgateல. அடுத்து வந்து ஸ்கோர்ஸ். இந்த ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்துட்டு என்னோடய ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு 0.74 இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து ஃபாலோவர்ஸ். நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன், என்ன யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஆட் நியூ ரிசர்ச் திங் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். ஆட் நியூ ரிசர்ச். இதில் என்ன பண்ணணும்னா பப்ளிஷ்டு ரிசர்ச். நீங்கள் ஏதாவது பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே கிளிக் பண்ணி என்ன பண்ணால் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். அதை கிளிக் பண்ணுறேன் நான் இப்போது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலா, புக்கா, சாப்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது Researchgateல நிறைய வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ப்ரீ பிரிண்ட், கான்ஃபரன்ஸ் பேப்பர், ப்ரெசன்டேஷன், போஸ்டர், டேட்டா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் இதை படிச்சுக்கிட்டு அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது கைண்ட் ஆஃப் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் PhD ஆர் MPhil ஆர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் ரிசர்ச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரிசர்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு இன்னோவேஷன் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த Researchgate வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனை கொடுக்குது. குறிப்பாக அந்த ஷேரிங் த நாலேஜ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் இஸ் கேரிங்கிறதுல ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் யுவர் நாலேஜ் டு அதர்ஸ். அதாவது உங்களுக்கு தேவையான இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி மீடியாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ரிசர்ச் வந்து தொடர்ந்து பண்ணுவதற்கும், அதே சமயம் அதில் ஏதாவது ஒரு நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கும், உங்களுடைய நாலேஜை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த Researchgate பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய ரிசர்ச் நாலேஜும் வளரும். அதே சமயம் உங்களுடைய அகடமிக் கேரியர் ப்ளஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய PhD அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.